வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பாதி தமிழ்நாட்டை எடப்பாடி சுற்றி வந்துட்டாருங்கிறாங்க. செங்கோட்டையன் பதவியை பறிச்சிட்டார் பாருங்க, ஒரு ஜெயலலிதா மாதிரிங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பாண்டே உருட்டுறத சொல்கிறீங்களா? அவங்க காசு கூலி வாங்கினதுக்கு அப்புறம் உருட்டாமல் என்ன பண்ணுவாங்க? இதில் என்ன அப்படின்னா, பாண்டே ஒரு இடத்துல சொல்லியிருக்கதா சொன்னாங்க. என்னென்னா புரோட்டோகாலம், அது புரோட்டோகால் நிச்சயமாக. நீங்கள் 3 முதலமைச்சர் எடுத்துங்க, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ்ன்னு ஒரு ஒப்பீடு வேற சொல்கிறாப்புல. ஒப்பீடா? எம்ஜிஆரா ஜெயலலிதாவா? எம்ஜிஆர் நடவடிக்கை எடுத்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? ஜெயலலிதா அதே மாதிரி இவர் கட்சியோட பொதுச் செயலாளர். அவங்களுக்கு யாராவது கெடு வச்சு அவங்க சும்மா இருப்பாங்களா? இறங்கி வருவாங்களா? நான் சொல்ல, ஏன்டா காசு 2000 ரூபா வாங்கிட்டு எதுக்குடா இந்த கூற நீ? ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எடப்பாடியும் ஒன்றா? ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்ட மாதிரி மக்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டாங்களா? காலில் விழுந்த கபோதி, காலில் விழுந்து தவழ்ந்து பதவியை கைப்பற்றுனா இவர் சொல்லுவாராம், இவர் தலைவனா, இவர் சொல்கிற போட்டோக்கால சீனியர்கள்லாம் ஏற்றுக்குவாங்களாம். எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவங்க, 9 முறை ஜெயிச்ச செங்கோட்டையன், இவங்கெல்லாம் இவர் சொல்லுவாராம் புரோட்டோக்காலம். ஏன்னா இவர் தான் பொதுச் செயலாளராம், இதெல்லாம் இவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க பாருங்க. காசு எடப்பாடி ஒரு ஷார்ப்பான பாலிட்டிஷியன். நீங்கள் ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்த போதும் அவங்க ஜெயலலிதா யூஸ் பண்ண ரூமுக்கு போகல, அவரோட ரூம் வாசல்லே முதலமைச்சர்னு போர்டை மட்டும் மாட்டிக்கிட்டு நடுவில் உட்காராமல் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு தான் உட்காந்தாரு. எடப்பாடி நேராக போய் ஜெயலலிதா ரூம்லேயே உட்காந்தாருன்னா அவர் அப்பயே ரொம்ப அந்த மாதிரி. ஜெயலலிதா ரூம்னா ஜெயலலிதாக்கு பட்டயம் போட்டால் எழுதி கொடுத்துருக்கு. முதலமைச்சர் அறை அது. முதலமைச்சர் கலைஞரும் இருப்பார், இவர் இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களாம், யார் வேணாலும் இருக்கு. முதலமைச்சராக இருப்பவர்கள் அந்த அறையில் தான் போய் உட்காரணும். அதில் போய் உட்காராமல் இருக்கிறவன் மானங்கட்டவன் தான். அந்த பதவிக்கும் அருகதையற்றவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அடிமை தான். இவரெல்லாம் அடிமை தானே, ஏதோ கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தானே. பரதன் செருப்பை வச்ச மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம்னு கிட்டத்தட்ட. இல்லை, வீட்டு வேலைக்காரனுக்கும் வீட்டு சொந்தக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு வேலைக்காரன் இருக்கான், ஒரு ஈத்தரை, ஆனால் ஒரு நம்பிக்கையான விசுவாசியானவன், பிள்ளையை விட்டுட்டு படத்துக்கு போவாங்க புருஷனும் பொண்டாட்டியை, அந்த பிள்ளையை அவன் பார்த்துக்குவான், அவ்வளோதான். அதே அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்குறதுக்கும் இந்த வேலைக்காரன் தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வேலைக்காரன் அடிமை அப்படி தான் இருப்பேன், அது ஒரு அளவுக்கு மேலே இது பண்ண முடியாது. தந்தையாக இருக்கிறவர்கள் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ எடப்பாடி காசை கொடுத்து அந்த பதவியை வாங்கணுன்ற எடப்பாடி அதுக்கு பக்கத்து ரூமில் போய் உட்காரப்புல பெரிய பேமெண்ட்டை கொடுத்து தவழ்ந்து போய் மானம் கெட்டு மதி கெட்டு போய் முதல்வர் பதவியை வாங்குகிற ஒரு ஆள், புரியுதா அவனுக்கு? இப்போ நீங்கள் இந்த சட்ட துணி தான் எடுக்கணும்னு கடைக்குள்ளே போயிட்டு அந்த சட்ட துணியை எடுக்க மாட்டேன், அது பக்கத்தில் இருக்க துணியை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா அது கோமாளித்தனம் தானே. இல்லை, எடுத்துகிட்டு வந்ததையும் போட மாட்டேன், இந்த துணி எனக்கு பிடிக்கும், எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன், இருந்தாலும் தீபாவளி அன்றைக்கி அந்த சட்டையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அப்படியே அதை பீரோவில் வச்சிருவேன்ற கதையில் செலவு பண்ணியிருக்கீங்கிற மாதிரி. இவர் காசு செலவு பண்ணி அந்த இடத்த பிடிக்கணும்னு வந்தாலும் ஜெயலலிதாவாவது மண்ணாங்கட்டியாகுது. அதான் செத்து போச்சுல்ல, காசை கொடு எனக்கு, அதை அந்த ரூமை கொடுன்னு வாங்கிட்டு அந்த அம்மாவை ஏமாற்றி இந்த அம்மாவை ஏமாற்றி பிடிச்சி உட்கார்ந்தால் தான் எடப்பாடியார். ஸோ எடப்பாடியாருக்கு பவுடர் அடிக்கிறாங்க பாருங்கள். இவன் என்ன தான் பன்னிக்கு பவுடர் அடிக்க மாதிரி தான் பாண்டே அடிக்கிறதுலாம். பன்னிக்கு என்ன தான் பவுடர் அடிச்சுன்னா பண்ணி தான் அது. நீங்கள் யாரையும் ஒப்பிட்டுறக்கூடாது. ஒரு பன்னியை பிடிக்கிறீங்க, பான்ஸ் பவுடர் 4 டப்பா வாங்குறீங்க, பூசுன்னு பூசுறீங்க, வெள்ளையாக தெரியும். ஆனால் அது பண்ணின்றது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடாங்க. அது வெள்ளையாக தெரிஞ்சான்னா கிரே கலரில் தெரிஞ்சான்னா இதுதான் பாண்டே பவுடர் அடிக்கிறது. தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த திருப்பி தான் எடுத்து பேசுகிறது, இப்படிதான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் அப்படி அவர் இப்படி பண்ணார், இப்போ அவர் கொள்கை வீரன். ஏன்னா காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாங்க, மானக்கட்டாங்க. இல்லை, அவர் ஒரு கூடுதல் விஷயம் சொல்கிறாரு. உடனடியாக இது தீவிரமாகிறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் தலையிடணும், டெல்லி பாஜக தலையிடணும். இல்லை, அதிமுகக்குள்ள டெல்லி பாஜக தலையிடணும். யார்? பாண்டே தலையிட்டு பாஜகவோட கைக்கூலி தானே பாண்டே. கடந்த காலத்தில் செங்கோட்டையனை கூப்பிட்டு விழா நடத்தி சீமானியும் மேடையில் ஏற்றி விட்டு எவ்வளவு பண்ணாப்புல. எதான் இந்த குளறுபடி பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க, புரியுதா? நான் கூப்பிட்டா சப்பானி வரமாட்டான்றதுக்காக தான் இன்னொருத்தனை வச்சு கூப்பிட்றது, கவுண்ட் பண்ணி. ஆமாம், கூப்பிட்டு ஏய் சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டான், நீ கூப்பிடு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான ஆர்கனைசிங் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த டுபாக்கூர் அரசியல் வேலை பார்க்குறதுக்கு பெரிய அளவில் பார்க்கணுன்னா லொக்கு ஆசிரியரை கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பெரிய அளவில் பார்க்கணுன்னா, கொஞ்சம் லோயர் லெவலில் தரமட்டத்தில் பார்க்கணுன்னா பூண்டையை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்து
ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுங்க, இவரை கூடுங்கன்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் அரசியலில் செய்கிறது. ஆனால் மக்கள் ஒன்று நினைக்கிறான்ல, மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும். என்ன பவுடர் பவுடர் அடித்தாலும் பண்ணி தான் மக்கள் யாரை விரும்பி ஓட்டு போகிறானோ அவன் தான் அரசியலில் ஜெயிக்க முடியுன்றது இந்த கும்பட்டைகளுக்கு தெரியாது. இப்போ இதில் அடுத்த கட்டமாக நைனாரை போட்டு டிடிவி மாற்றி இவர் அவரது மேலே குற்றஞ்சாட்டா அவருக்கு நான் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எங்களை அவமானப்படுத்தி எடப்பாடியை சிஎம்னு அமித்ஷாவே சொல்லலை, நைனார் எப்படி சொல்லாங்கிறது அது உண்மைதான். அதை தான் நம்ம சொல்லுவோம். நைனாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நைனார் அந்த பதவியில் எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்கன்னா நைனாருக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தமிழிசையோட நிலைமையை பார்த்தீங்களா இன்றைக்கி? ரொம்ப பாவமாக இருக்குது. நமக்கே கண்ணீர் வருது. தமிழிசையை நினச்சாலே அப்படியே தாரதாரையாக கண்ணீர் கொட்டுது. இவ்வளோ அந்த கட்சிக்காக உழைச்சி தாமரை மலர்ந்து இதுன்னு பிச்சு போட்டு கையில் உதறி இதே தெரிஞ்ச ஒரு ஆளை ஒன்றும் இல்லாமல் தூக்கி எரிஞ்ச டைம் இருக்குது. அதற்கு அடுத்து வந்து அண்ணாமலையோட நிலை என்ன இன்றைக்கி? ஸோ இவர்கள்லாம் டெல்லியின் அடிமைகள், அனாமத்துகள். இவரெல்லாம் சொல்கிறாரு நைனார் சொன்னால் நடந்துருமா? புரியுதா அவங்களுக்கு? நைனார் யார்? நைனாரே வந்து நைனார் பதவியே நைனாருக்கு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ இவர்கள் எடப்பாடி எப்படி போய் முதலமைச்சர் ஆக்குவாங்க? எடப்பாடியாக முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னீங்களா, அது எடப்பாடிக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கல. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி காமெடியன்ஸ் இவர்கள்லாம். இந்த காமெடியன்ஸை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது எடப்பாடியை திட்டமிட்டு தூக்கி வச்சு எங்களை வெளியே ஏற்றணுங்கிறதுக்காகவே நைனார் இதை பண்ணார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த இடம் தான் கடந்த காலத்தில் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் இருந்த மாதிரி யார் நம்ம சமூகத்துக்கு தலைவர் இல்லை மண்டலத்துக்கு தலைவருங்கிற எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டார் டிடிவி. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு காசை கொடுத்து சசிகலாவையும் காப்படிச்சு தினகரனையும் இந்த மாதிரி பண்ணி அரசியலில் ரொம்ப காமெடி பண்ணனால அந்த குடும்பம் வந்து எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. ஸோ அவர்கள் வன்மத்தை கக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தென் மாநிலத்தை தனியாக வட மாநிலத்தை பிரித்து எடப்பாடியை ஒழித்து தெருவில் நிறுத்துறது தான் என்னுடைய லட்சியம்னு சொல்லி தான் டிடிவி சுற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதாவது இப்போ நைனார் அங்கே தென் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்ஓ டிடிவி ஐக்கான் ஆகக்கூடாது, நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதோட பார்க்குறாரு. யாருமே ஐக்கான் ஆக முடியாது. பிஜேபியில் எவ்வளோ ஐக்கான் கிடையாது. இந்த அண்ணாமலை நிலையை நினச்சி பார்த்தீங்களா? அண்ணாமலை மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய தலைவரை நீங்கள் சந்திக்கவே முடியாது. இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலையோட ஒரு பெரிய பாட்டகர் கிடையாது பிஜேபியில். யார்? நைனார். ஸோ இப்போ இவரெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இல்லை, நைனார் அந்த பால் அப்படியே திருப்புறாரு. டிடிவி என்னன்னு சொல்கிறாங்க, நான் தான் எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லிட்டேன்னு. அண்ணாமலை தான் சொன்னது. அமித்ஷா வந்த அந்த கூட்டத்தில் அண்ணாமலை தான் பேசி அவரை முதலமைச்சர் ஆக்கொண்டார். நீங்கள் எதனா அண்ணாமலை கீழே அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோத்து விடுற வேலையை பார்க்குறப்பல ஒரு சரியான பாலிட்டிஷனாக தான் எதிரி அங்கே மாட்டி விடுறாரு. அது இல்லை அப்படி இல்லை, அப்படி ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலை வந்து எதை சொல்லிவிட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறார். அண்ணாமலை இந்த நிமிஷத்தில் தண்ணியில் கிடப்பாரு, அடுத்து வந்து சாக்கடையில் குதிக்கணும்னா குதிப்பாப்பில், திடீர்னு சவுக்கு எடுத்து அடிக்க நாடி. அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் வந்து நைனார் பண்ண முடியாது. அண்ணாமலை என்னன்னா எந்த பதவியில் நம்ம எல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லிவிட்டு போவோம். யார் முதல்வர்னு சொன்னால் நமக்கு என்ன ஆக போகிறது இல்லை, எலெக்ஷன் முன்னாடி தூக்கிடுவாங்க, நம்ம சொல்லி வைப்போமே எதுக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாப்புல. இவர் இந்த பக்கம் இப்படி சொல்கிறாரு. கடைசியில் டிடிவி வந்து வெளியே போகணும். அதாவது ஜென்ம பகை அவங்களுக்கு யார் அப்படின்னா எடப்பாடி தான். அது யாருமே கிடையாது. எடப்பாடியாரை வந்து தூக்கி ஒழிச்சு கட்டுறது தான் அவருடைய இது. அப்புறம் எடப்பாடியார் நீங்கள் முதல்வர்னு சொன்னீங்கன்னா அவர் வெளியே போய், அதாவது அவங்க கூட்டணிக்குள்ளே வரன்னதே எடப்பாடியும் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கலாம், ஆனால் முதலமைச்சர் அவர் இல்லைங்கிற வகைனா தான் நாங்கள் வருவோம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மேலே சொல்லியிருக்காங்க. அல்ல, அவருக்கு சொல்லிவிட்டது தெரியாது. தினகரனுக்கு அதான் சொல்லிவிட்ருக்காங்க. தினகரன் என்ன சொல்லியிருக்காங்க, திகார் ஜெயிலில் கூட அடைங்க, பழைய கேஸில் எது வேணாலும் போடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. கூட்டணின்னு வந்துட்டேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஆகமாட்டாருன்னு சொல்லி தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்னா ஆமாம், அவர் முதலமைச்சர் நானா சொன்னேன்ப்பா, என்னப்பா இப்போ கே போல்றே அப்படின்னு இருக்காரு. நோ இது எடப்பாடின்னு எஸ்ன்னு இருக்கார். அப்புறம் வந்துட்டார். ஓகே, அவரே ஒத்துக்கிட்டார். ஏன்னா அமித்ஷாக்கு இங்கிலீஷ் தெரியாது, டமாரம். அமித்ஷா இவருக்கு டிடிவி ஹிந்தி தெரியாது. கூட இருக்க டிரைவர் தான் சொல்லியிருக்காரு. சார் இல்லைன்றார். இல்லைன்னு தானே சொன்னார். ஆமாம் சார், சரி வா போடான்னு. அப்போ இவங்க வந்து சொல்லும்போது அவர் கோவம் வரத்தானே செய்யும். அப்போ தான் அமித்ஷாட்ட சொல்லியிருப்பாங்க போல, இல்லை தம்பி நான் வந்துடுவாப்புல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம தம்பி தான், அதெல்லாம் டிடிவியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வந்துடுவார். நம்ம டிவிக்கு ஒரு விஷயம் சொன்னோம் என்னென்னா, இபிஎஸ்
நோ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் போகிறாரு? இல்லை வருவார், விடுங்க, அவரெல்லாம் விடுங்க, சின்ன கட்சி, அது டிசம்பர் மாதம் பார்த்துக்கலாம், டிசம்பர் ஜனவரியில். இப்போ பாஜகக்காரங்களாம் என்ன தியரி சொல்கிறாங்கன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் எடுத்துட்டார், அவர் ஒரு யூடியூப் சேனல் எடுத்துட்டாரு, ஹச்ராஜா கூப்பிட்டு பேட்டிலாம் எடுத்திருக்காரு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இதை வந்து டிடிவி ஏன் திட்டம் போட்டு செஞ்சுருக்கக்கூடாது? முந்தின நாள் செங்கோட்டையும் எடப்பாடிக்கு எதிராக போட்டு அவருக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. அடுத்த நாள் டிடிவி பிஜேபியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்புல. அப்போ இவங்களை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு. அதுதான் பிஜேபி. அதுவும் பிஜேபி. ஆமாம், இங்கே முன்னாடி பார்த்தாலும் பிஜேபி தான், எது பார்த்தாலும் பிஜேபி தான். புரியுதா? இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு அழகான பொண்ணு வருது, அடுத்து ஒரு அழகான பொண்ணு வருது, அடுத்து ஒரு அழகான பொண்ணு வருது. நீங்கள் இது யார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த அக்கா, ரெண்டாவது தங்கச்சி, மூணாவது தங்கச்சி வருது. இதுதான் மூணுமே பிஜேபி தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் அதை பற்றி தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரே குடும்பம் தான். அவங்க இவங்க இப்படி அனுப்பி விடுவாங்க, அவங்கள அப்படி அனுப்பி விடுவாங்க. எப்படியோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்றது தான். அது நிறைய கேள்வி சார். வழக்கமாக ஏதாவது கட்சிகள் உடையுது போது வருதுன்னா ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, அவங்க மேலே ஆகலை, இல்லை இவங்க கொள்கையிலேருந்து ஏதாவது வடை சுடுற மாதிரி அவங்க அரசியலாக ஏதாவது சொல்லுவாங்க. அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 பிரிவுகளாக இருக்குது. இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இன்னைக்கு செங்கோட்டைன்னு ஒரு முனை வந்துருச்சு. ஆனால் இந்த 5 முனையும் பாஜக கூட நெருக்கமாக இருக்கே. இது நம்ம இல்லை, அதாவது அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 எதிரியை நம்மளால் திமுகவை சமாளிக்கவே முடியாது. அதுக்கடுத்து இவங்களும் போட்டு குடைச்சல் கொடுத்தாங்கன்னா நம்ம கட்சி நாசமாக போயிடும். அதனால் இவங்களோட ஒட்டி உறவாடி இந்த எலெக்ஷன் எப்படினாலும் முடிச்சிட்டோம்னா அடுத்து பிஜேபி ஒழிஞ்சிரும், இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யார் பிஜேபியோட சேர்ந்தாலும் சரி, இது பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து பிஜேபி மேலே கல்லை போட்டு முடிச்சிருவாங்க. அது அதிமுக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நடக்கும். அதுக்கான பிளான் தான் இதெல்லாம். நீங்கள் கூட போகிறாங்க வர்றாங்க ஆதரிக்கிறான்லாம் கிடையாது. ஒரு பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுடுவாங்க. பிஜேபி டோட்டலாக மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும். மேலே பிஜேபி பிடுங்குச்சு, அடுத்த செகண்ட் ஆஃபீஸ்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி துண்டை காணாம் துணியை காணான்னு ஓட விட்டாங்க. நைனாராவது மைனாராவது பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. யாரும் வெளியே வர முடியாது. அதை யார் அதிமுக காரனே செய்வாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த காலமும் நெருங்கி வரும், பார்க்கத்தான் போகிறீங்க. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார்.